வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் விடாமுயற்சி. விடாமுயற்சி அஜித் அவரோட 62வது படம். மகை திருமணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. விடாமுயற்சி வந்து கிட்டத்தட்ட துணிவு ரிலீஸ் ஆகி 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிறதுனால ஃபேன்ஸ்கிட்டையும் மக்கள்கிட்டையும் பயங்கர எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆன படம். ஸோ இந்த படம் வந்து அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா. படத்தோட கதை என்ன, படத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஒர்க் அவுட் ஆகலை, அண்ட் ஓவராலாக படத்தோட ரிசல்ட் என்ன, அண்டு பார்க்குறதுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையான்றதை நம்ம ரிவ்யூவில் பேச போகிறோம். நம்ம சேனலில் போடுற எல்லா மூவி ரிவ்யூமே எந்த சார்பும் இல்லாமல் ஒரு ஹானஸ்டான ஒரு அப்ரோச்சோட நமக்கு படம் பார்த்தப்பறம் நமக்கு என்ன ஃபீல் தோணுதோ அந்த ஃபீலை தான் நான் என்னோடய ரிவ்யூவில் பதிவு பண்ணுறேன். நீங்கள் விடாமுயற்சி படம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் படத்தோட என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்ட் உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போனால் விடாமுயற்சி படம். இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா அஜித் இதில் வந்து அர்ஜுன்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட ஒய்ஃப் வந்து த்ரிஷா. ஸோ அஜித் அண்ட் த்ரிஷா அவங்களோட கல்யாண வாழ்க்கையில் வந்து 12 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. பட் அவங்க கல்யாண வாழ்க்கையில் கொஞ்சம் மனக்கசப்பு வந்ததுனால த்ரிஷா வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க. அந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஸ்டேஜ் ஆகிற சமயத்தில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறதுனால இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் போவேன்னா நான் உங்களை காரில் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண சொல்லி ஒரு லாஸ்ட் ரோட் ட்ரிப்பாக போகலான்னு சொல்லி தான் அவர் வந்து காரில் போகலான்னு ரோட் ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க. பட் இவங்க அந்த ரோட் ட்ரிப்பில் போகும்போது ஹைவேல நடுவில் அவங்க கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுது. அந்த பிரேக் டவுன் ஆன சமயத்தில் என்னென்னா த்ரிஷாவை வந்து சில பேர் வந்து கடத்திடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அஜித் வந்து அவங்க மனைவியை வந்து எப்படி தேடி கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கலையா, கார் எதனால பிரேக் டவுன் ஆச்சு, அவங்க யார் கடத்தினாங்க அப்படின்றது தான் மிச்ச கதை. ஸோ அதை முடிஞ்சளவு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் கொடுக்கணுன்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட முழு கதையுமே அதை நோக்கி தான் போகுது. ஸோ இது வந்து ஒரு ஒரு தேடல், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் காணுன்னு சொல்லி தேடுற கதை. இதுதான் இந்த மொத்த படமும். இந்த விடாமுயற்சி படம் வந்து 1997 வந்த ஹாலிவுட் படமான பிரேக் டவுனோட அஃபிஷியல் ரீமேக் தான். ஸோ அந்த படத்துக்கான காப்பிரைட்லாம் வாங்கி இவங்க பண்ணியிருக்காங்க. அந்த படத்துலையும் இதே மாதிரி ஒரு ஹைவேல போகும்போது பிரேக் டவுன் ஆகி அவங்களோட ஹீரோவோட ஒய்ஃபை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து யூஎஸில் இருக்கிற ஒரு நேஷ்னல் ஹைவேல அவங்க ட்ராவல் பண்ணும்போது நடக்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த கதை காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி இவங்க என்னென்னா அசர்பைஜான்ற கண்ட்ரியை சூஸ் பண்ணியிருக்காங்க. அசர்பைஜானில் இந்த மாதிரி பெரிய நேஷ்னல் ஹைவே இருக்கும், ரொம்ப லோன்லியான ஹைவே இருக்கும், ஒரு மலை பிரதேசம் மாதிரி, ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கிறதுனால அந்த கதைக்கேற்ற கதைக்களம்னால இந்த அசர்பைஜானில் கண்ட்ரியில் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ஒரு ரீமேக்குன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிகப்பெரிய பாசிட்டிவே அஜித் சார் தான். அவரோட நடிப்பு தான். அஜித் வந்து பயங்கரமாக ஒரு நல்ல எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒரு ஹீரோயிசம் இல்லாமல் ஒரு காமன் மேனாக ஒரு ரொம்ப சட்டிலான சிம்பிளான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்காக அவர் மிகப்பெரிய அவரை பாராட்டலாம். ஏன்னா ஒரு ஓப்பனிங் சாங் கிடையாது. ஃபஸ்ட்டு சீனே என்னென்னா இவர் வந்து என்ன பண்ணுவார், படம் ஆரம்பிக்கும் போது எந்த ஓப்பனிங் சாங் எந்த ஒரு பில்டப்பும் இல்லாமல் ஒரு சாதாரணமாக இவங்க வந்து வீட்டிலேருந்து ரோட் ட்ரிப்புக்காக கிளம்புறாங்கன்னு சொல்லி அவர் காரில் வந்து அவர் திங்ஸ் வைப்பார். அப்போ அந்த ஷாட்டில் தான் அவருக்கு ஓப்பனிங் இருக்கும். ரொம்ப சாதாரணமாக ஒரு ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஓப்பனிங்காக இருக்கும். அண்ட் அதுலேருந்தே படம் ஃபுல்லாகவே அவர் ரொம்ப சிம்பிளான சட்டிலான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அண்ட் அவங்கள மனைவியை காணணும் போது அவருக்கு கொடுக்குற அந்த ரியாக்ஷன்ஸ், அந்த எக்ஸ்ப்ரெஷனு, அப்புறம் அந்த ஒரு பதட்டம், அதெல்லாம் வந்து அவர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருக்காரு. அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு காமான ஒரு விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுறதுலாம் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே அஜித் தான், அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான். அதுக்கு அடுத்த ப்ளஸ் வந்து அனிருத்தோட மியூசிக். ஏன்னா எங்கெங்கே மியூசிக் தெரியும் அங்கே மட்டும் தான் போட்டிருக்காரு. நிறைய இடங்களில் மியூசிக்கே போடலை. போட்ட இடங்கள்லாம் வந்து அந்த கதைக்காகவும் அந்த சீனுக்காகவும் அந்த பர்டிகுலர் ஆம்பியன்ஸ், அந்த அசர்பைஜான் அந்த இடத்துல அந்த ஹைவேல போகிறதுக்கான அந்த ஒரு ஃபீலை கொடுக்கறதுக்கான அதுக்கேற்ற மாதிரி நல்ல மியூசிக் போட்டிருக்காரு. அதுக்கு அடுத்த மிகப்பெரிய ப்ளஸ் வந்து ஓம் பிரகாஷ் அவரோட கேமரா. ஒரு காருக்குள்ளே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும், அது சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸ்டன் கோரியோகிராஃபரும் சினிமாட்டோகிராஃபரும் சேர்ந்து செமையாக கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாமல் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாயிருக்கும். அதேமாதிரி அந்த அசர்பைஜான் ஊரெலாம் நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபியில் காட்டியிருந்தார். அப்புறம் வந்து ஸ்ரீகாந்த் அவரோட எடிட்டிங் ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருந்தது. ஷார்ட்ஸ்குள்ளே நிறைய ஜம்ப் இல்லை, ட்ரான்சிஷன்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தாலும் கதையில் வந்து அந்த எந்த விதமான எடிட்டிங் வந்து டிஃப்ரென்ஸ் வருது, ஒரு மாதிரி தலைவலிக்குது, அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ண மகை திருமணி ரொம்ப நல்லா எல்லா டீமே நல்லா கோஆர்டினேட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் வந்து காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் நடிச்சிருக்காரு, ரெஜினா நடிச்சிருக்காங்க, ஆரவ் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. த்ரிஷாலாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கதையில் வந்து என்னென்னா அர்ஜுன் வந்து ஆக்சுவலாக இதில் நிறைய ஸ்பாய்லர்ஸ் ரிவீல் பண்ண விரும்பல. ஆனால் இதில் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும்.
அண்டு இதில் மெயினான வில்லன் கேரக்டர் வந்து அர்ஜுன் தான். அர்ஜுன் அண்டு ரெஜினா அண்ட் ஆரவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஆக்சுவலாக இந்த கதையில் வந்து எப்படி இன்வால்வ் ஆகிறாங்க, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் மொத்த கதையும். அவங்க வந்து த்ரிஷாவை கடத்தும் போது அவங்க யார், அவங்க ஏன் கடத்துறாங்க அப்படின்றதுலாம் படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளேல ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து மொத்த கதையாக எடுத்துருக்காங்க. ஸோ இந்த கதையில் வந்து என்னென்னா ஒரு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தால் கூட கதையில் நிறைய இடங்களில் வந்து நிறைய சலிப்பு தட்டுற விஷயங்கள் வந்து ஸ்லோவானதுனால இந்த படத்தில் நிறைய மைனஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் பிளேயில் வந்துடுச்சு. அதனால் வந்து படத்தோட இருந்த அந்த சுவாரஸ்யமும் சரி, அந்த சஸ்பென்ஸும் சரி, அந்த த்ரில்லும் சரி நமக்கு ரொம்ப கம்மியாக ஃபீல் பண்ணி படத்தில் சலிப்பு தட்டுது. பேசிக்காக என்னென்னா இவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கடைசி வரைக்குமே படம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த படத்தில் மெயினாக ஒர்க் அவுட் ஆகாமல் போன விஷயம் வந்து எமோஷனே இல்லை. எந்த கேரக்டர் மேலேயும் எமோஷன் இல்லை, எந்த சீன் மேலேயும் எமோஷன் இல்லை. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயின் தேடுறாரு, அவங்க காணும், அவங்க மனைவி காணும்னு தேடும்போது எந்த விதமான பதட்டமும் இல்லை, நமக்கு அது ஃபீல் ஆக மாட்டேது. ரெண்டாவது வில்லனோட கேரக்டரைசேஷன் அர்ஜுன் அண்ட் ஆரவ் அண்ட் ரெஜினாவோட கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அண்ட் அவங்க எதனால் இப்படி வில்லனிக்காக பண்ணுறாங்கன்றதான் தெரிய மாட்டேது. இதுக்கு மெயினான காரணம் வந்து என்னோடய பார்வையில் நான் யோசிக்கிற மெயினான காரணம் என்னென்னா இவங்க அந்த பிரேக் டவுன் அப்படின்ற படத்தோட அஃபிஷியல் ரீமேக்குன்றதுனால இவங்க அந்த கதையை எடுத்துக்கிட்டு அல்லது இன்ஸ்பயர் ஆகி இவங்க வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பண்ணி ஒரு ஹீரோ வந்து அவங்க ஒய்ஃபை தேடுற விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக ஒரு ஐடியாஸ் பண்ணி அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் இவங்க என்னென்னா பிரேக் டவுன் படத்தில் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே சீன் பை சீன் டிப்பி அடித்து அப்படியே காப்பி அடிச்சிட்டாங்க. அந்த இடம் முதற்கண்டு அந்த இடத்துல அவர் எப்படி போய் தேடுவார், அங்கே யார் அவங்களுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க, எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்கன்றது எல்லாமே அப்பட்டமாக சீன் பை சீன் இருக்கும். பிரேக் டவுன் பார்த்தவங்களுக்கு விடாமுயற்சி பார்த்தா கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா பிரேக் டவுன் பார்த்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் பிரேக் டவுனில் இருக்கிற எல்லா விஷயமே சீன் பை சீன் இதில் காப்பி அடித்தா கூட இவங்க இதுக்கு வந்து தமிழுக்காக பண்ணுறேன், இண்டியனைஸ் பண்ணுறன்ற பேரில் என்ன பண்ணாங்க, இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அஜித் அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கல்யாணம் பண்ணிட்டாங்க, 12 வருஷம் வாழ்ந்துருக்காங்கன்னும் போது அந்த இனிஷியல் சீன்ஸ் கொஞ்சம் காட்டுறாங்க. அதாவது ஒரு நான் லீனியர் பேட்டர்னில் இவங்க வந்து 12 வருஷம் முன்னாடி, 9 வருஷம் முன்னாடி, 8 வருஷம் முன்னாடின்னு காட்டுவாங்க. இவங்க ஃபஸ்ட்டு எப்படி மீட் பண்ணாங்க, கல்யாணம் ஆனது எப்படிலாம் காட்டுவாங்க. அங்கெல்லாம் வந்து என்னென்னா அஜித்துக்கும் த்ரிஷாக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அவங்க மீட் பண்ணுறாங்க, லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்ற எந்த கெமிஸ்ட்ரியுமே நமக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. அந்த சீன்ஸில் எந்த விதமான சுவாரஸ்யமும் கிடையாது. அந்த இவங்க பாஸ்ட்டு ப்ரெசென்ட் போய்ட்டு வர்றது வந்து எடிட்டிங்கில் வந்து நம்ம கன்ஃபியூஷன் ஆகலைன்னா கூட அந்த சீன்ஸில் எந்த விதமான ஒரு கெமிஸ்ட்ரியுமே இல்லை. இவங்க அந்த 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 லவ் எப்படி டெவலப் ஆச்சு, அவங்க எப்படி கல்யாணம் பண்ணி எப்படி வாழ்ந்தாங்க, இவங்களுக்குள்ளே ஏன் இந்த வந்து ஒரு ஒரு சலிப்பு தட்டுச்சு, ஒரு 12 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து ஏன் வந்து த்ரிஷா வந்து அவங்க வந்து வேணான்னு சொல்லி அவங்க வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான விஷயங்கள்லாம் ஒன்றும் பெருசாக நமக்கு ஃபீலே ஆகலை. அங்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம், அங்கே அந்த ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அண்ட் இவங்களுக்கு 2 பேருக்கு உள்ள அந்த லவ் டெவலப் ஆனது, அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்து அவங்க பிரிஞ்சதுக்கான ரீசன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா காட்டியிருந்தாங்கன்னா நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து இவ்வளோ தூரம் வெறுத்து போய் இருக்கிற இடத்துல வந்து ஒய்ஃபை காணுன்னு சொல்லி இவர் தேடுறாரு அப்படின்னும் போது அதுலேயும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய ப்ரில்லியண்ட்டான சீன்ஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் பண்ணி இவர் எப்படி போய் உங்கள் ஒய்ஃபை கண்டுபிடிக்கணும்னு ஒரு விஷயத்துக்கும் ஒரு பதட்டமும் ஒரு டென்ஷன் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எல்லாமே ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, ஒரு லாஜிக்கும் கிடையாது. ஓகே, படத்தில் லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் அட்லீஸ்ட் ஒரு எமோஷன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கணும். ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருந்துருக்கணும், ஒரு பதட்டம் இருந்துருக்கணும். சஸ்பென்ஸ் த்ரில்லரில் வந்து சஸ்பென்ஸும் இல்லை, த்ரில்லும் இல்லை, நமக்கு எந்த விதமான ஒரு கனெக்டும் வரல. அதனால் இந்த படம் வந்து நிறைய இடங்களில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப சலிப்பு தட்டு போய் படம் ஆரம்பிச்சிருந்து கடைசி வரைக்கும் என்னமோ உட்காந்தோம். இன்டர்வல் வந்தது, அதுக்கப்புறம் இன்டர்வல் முடிஞ்சு படம் ஸ்டார்ட் ஆச்சு, திருப்பி பார்த்தா கிளைமேக்ஸ் வந்தது, படம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு தான் ஆச்சு. அதனால் இந்த விஷயங்கள் வந்து அந்தளவு ஒர்க் அவுட் ஆகிறதுனால படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள். பட் ஆனால் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு படம் பார்த்தோம், ஒரு நல்ல ஒரு மெமரியில் நின்ன படம், இந்த இது நல்லா இருந்ததுன்ற மாதிரி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலை. ஸோ விடாமுயற்சி நீங்கள் பார்க்கலன்னா, நீங்கள் பிரேக் டவுன் பார்க்காதவங்க நேராக போய் விடாமுயற்சி பார்த்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் புதுசாக தெரியலாம் அண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தெரியாமல் இருக்கலாம். பட் அவங்களுக்கு கூட இந்த சீன்ஸில் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப ஃப்ளாட்டாக போகிறதுனால பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு ஒரு சந்தேகம் தான். பட் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள். அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக நல்லா பார்க்கலாம். அண்ட் சினிமாட்டோகிராஃபிலையும் வந்து சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கே தவிர டிஐ அந்தளவு சரியாக பண்ணல. ஸோ படம் வந்து பிரைட்டாக இல்லை, அந்த விஷயங்கள்லாம் விஷுவல்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பிரைட்னஸோட விஷுவலாக அந்த இது எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும்போது எல்லாமே சேர்த்து படம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் சலிப்பு தட்டுது. மற்றபடி இவங்க அந்த ஸ்க்ரீன் பிளேலையும் ஒரு அஜித் வந்து அவங்க ஒய்ஃபை போய் தேடுறது, வில்லன் கூட வர ஃபைட்டு, கடைசி கிளைமேக்ஸில் வந்து அர்ஜுனுக்கு வர ஃபைட் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது. அர்ஜுனோட கேரக்டர் வந்து அவங்க பெருசாகவே யூஸ் பண்ணல. அர்ஜுன் மாதிரி ஒரு பெரிய ஆக்டரை வச்சுட்டு அவருக்கு பெரிய ஸ்பேஸ் கொடுக்காம அவர் படத்தில் எதுவுமே பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டாங்க.
ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஓவராலாக பார்க்கும்போது படம் வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் ஃபீலிங் இருக்குது. ஸோ நீங்கள் விடாமுயற்சி பார்க்கலாம், பாருங்கள். பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட்டாக கொடுங்க. எல்லாருக்குமே மிக்க நன்றி.